ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா குரூப் டி ரீசனிங் மார்க் டெஸ்ட் 2 தான் பார்க்குறோம் ஃபைட்டர்ஸ். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ண போயிடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கொஷினை சால்வ் பண்ணலாமா? ஓகே, லெட்ஸ் சால்வ் ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். இஃப் ஆல் த சிம்பிள்ஸ் ஆர் ட்ராப்டு ஃப்ரம் த சீரீஸ், என்ன சொல்கிறேன்னா எல்லா சிம்பிள்ஸுமே ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த 9th டு த லெஃப்ட் ஆஃப் த 5th ஃப்ரம் த ரைட்டு. ஸோ 5th ஃப்ரம் த ரைட்னா எதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 1 2 3 4 5 8 தான் 5th ஃப்ரம் த ரைட்டு. ஓகேங்களா? அதுலேருந்து 9th டு த லெஃப்ட். அப்போ இதுலேருந்து 9 லெஃப்ட் சைடு போகணும் ஃபைட்டர்ஸ். லெஃப்ட் சைடுனா இந்த டைரெக்ஷனில். அப்போது கவுண்ட் பண்ணுங்கள். 1 அப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு பி தான் வருது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒன்றும் இல்லை ஃபைட்டர்ஸ், இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, மொத்த சிம்பிள்ஸும் ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரைட் சைட்லேருந்து 5th வரும். அதுலேருந்து அந்த 5th வந்த லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 8 வந்திருக்கு. அந்த 8லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பியும் லெஃப்ட் சைடு 9 பொசிஷன் வந்து தாண்டி போக சொல்கிறான். அப்படி பார்க்கும்போது நமக்கு பி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சூப்பர். தென் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 76 ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. தென் 5 மைனஸுக்கு பதிலாக இன்ட்டு சிம்பிள். 6 தென் இன்ட்டுக்கு பதிலாக டிவைட் சிம்பிள். 3 டிவைடுக்கு பதிலாக +4. ஸோ ஃபைட்டர்ஸ், இதை நம்ம கேன்சல் பண்ணால் 2 வருது. இப்போ இங்கே ஒரு -10. ஸோ ஆப்வியஸாக இதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணால் -6. ஸோ அந்த -6 76ல் போச்சுன்னா நமக்கு 70 தான் கிடைக்கும். ஸோ 70 இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. சாரி 2. ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகே, சூப்பர். தென் வி மூவ் டு தேர்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அக்யூரேட் தான் நம்மளுக்கு வந்து கொஷின். இப்போது நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம ரீட் பண்ணிடலாம். இஃப் த ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் த வேர்ட் இஸ் வவுல். வவுலா? எஸ், வவுல் தான். லாஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட். கான்சனண்டா? எஸ், கான்சனன்ட் தான். தென் போத் ஆஃப் தீஸ் லெட்டர்ஸ் வில் பி கோடட் அஸ் அ ஸ்டார். அப்போது ஃபஸ்ட்லேயும் ஸ்டார் இருக்கணும், லாஸ்ட்லேயும் ஸ்டார் இருக்கணும் ஃபைட்டர்ஸ். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? தென் இப்போ செகண்ட் கண்டிஷன் ரீட் பண்ணலாம். இஃப் த செகண்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் இஸ் வவுல். செகண்ட் லெட்டர் வவுலா? இல்லை, கான்சனன்ட் இருக்குது. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் ரீட் பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ நம்ம டேரெக்டாக சிக்கு என்ன கோடுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கிரேட்டர் தென் சிம்பிள். அப்போ இங்கேயும் கிரேட்டர் தென் சிம்பிள் தான் இருக்குது. டேரெக்டாக ஃபோர்த் லெட்டர் என்னென்னு பாருங்கள். யூ பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பவர் சிம்பிள் இருக்குது. பவர் சிம்பிள் ஃபோர்த் லெட்டரில் செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? இவ்வளோ தான், சிம்பிளாக சால்வ் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரம் சால்வ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஷின் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் நீங்கள் மோஸ்ட்டாக என்ன பண்ணோன்னா நீங்கள் எத்தனை லெட்டருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது என்ன பேட்டர்ன் வந்திருக்குன்ட்டு. ஏ வந்திருக்கு, டி, சி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் பி இருக்கா. ஸோ பிக்கு முன்னாடி என்ன வரணும், டிசி வரணும். இப்போ டிசியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்தெந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இங்கே சி பக்கத்தில் என்ன இருக்குது, பி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பி வரணும். அப்படி நெக்ஸ்ட்டு பி வர மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்லேயும் இருக்கா. எஸ், 2 ஆப்ஷன்லையுமே பி அண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ டேரெக்டாக சிஏவா இல்லை ஏசிஏ, அது மட்டும் தான் பார்க்கணும். ஓகே. தென் நீங்கள் பாருங்கள், டி பக்கத்தில் என்ன வரணும், டி பக்கத்தில் சி வரணும். அப்போ சிஏ தான். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்காதீங்க. சூப்பர். தென் நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தலாமா? 5th கொஷின். இஃப் இன் ஈச் வேர்ட் ஈச் லெட்டர் இன் சேஞ்ச் டு த நெக்ஸ்ட் லெட்டர் இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் ஆர்டர், தென் ஹவு மெனி வேர்ட்ஸ் வில் ஹாவ் நோ வவுல். ஓகேங்களா? சிம்பிள் ஃபைட்டர்ஸ். என்னன்னா ஏ இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐஎன் இருக்கா. ஸோ ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன, பி. அதேமாதிரி ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன, ஜே. எண்ணுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன, ஓ. ஸோ இந்த மாதிரி எழுத சொல்கிறாங்க. அப்படி எழுதிட்டுக்கப்புறம் இதில் வவுல் இல்லாமல் இருக்கான்னு கேட்குறாங்க. இதில் வவுல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வவுல் இல்லாமல் எத்தனை வேர்டு இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சிம்பிள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எழுத தேவையில்ல. டேரெக்டாக பாருங்கள், ஓக்கு நெக்ஸ்ட் லெட்ரு பி, அது பிரச்சனை இல்லை. பட் என்னுக்கு நெக்ஸ்ட் லெட்ரு ஓ, அப்போ இதில் வவுல் வந்துச்சு. அப்போ இது கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் இதில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டீக்கு நெக்ஸ்ட் லெட்ரு யூ, அப்போ இதையும் கேன்சல் பண்ணுறங்க. தென் இப்போ ஃபைனலாக பாருங்கள், ஈக்கு அப்புறம் என்ன வருது நம்மளுக்கு,
எஃப் வருது, ஜேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கே வருது, ஓக்கு அப்புறம் பி வருது. அப்போ இதுதான் ஃபைட்டஸ். வவுல் இல்லாமல் வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு மட்டும் தான் இருக்குது. அப்போ ஒன்று தான் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? சூப்பர், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் ஆன் டு 6th கொஸ்டின். ஸோ ஃபைட்டஸ் இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். சேம் பில்டிங்கு 6 ஃப்ளோர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது 1 2 3 4 5 6. ஓகேங்களா? சூப்பர். ஓகேப்பா. தென் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். Z லீவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் இமிடியட்லி அபோவ் ஒய். இமிடியட்லி அபோவ் ஒய். ஓகே. ஒன்லி 1 person லீவ்ஸ் பிட்வீன் யூ அண்டு வி. யூக்கும் விக்கு நடுவில் ஒரே ஒரு பர்சன் தானா? தென் W லீவ்ஸ் இமிடியட்லி அபோவ் Z. W லீவ்ஸ் இமிடியட்லி அபோவ் Z. ஓகே, W லீவ்ஸ் இமிடியட்லி அபோவ் Z அண்ட் இமிடியட்லி பிலோ V. ஓ, இங்கே V வருதா? ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ பாருங்கள், ஒய் Z W V டேஷு U. ஸோ அப்போ இது கவுண்ட் பண்ணுங்கள், 2 4 6. இங்கேயே 6 வந்துருச்சு. ஓகேங்களா? சூப்பர். இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்குது. தென்னு அபோவ், ஓகே, பிலோ. ஓகே ஃபைட்டர்ஸ், ஹூ லீவ்ஸ் ஆன் த செகண்ட் ஃப்ளோர். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர் கீழே தானே இருக்குது, Z தான். ஓகேங்களா? வேறு எதுவும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா? சூப்பர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஹவு மெனி பர்சன்ஸ் அண்டர் 35 இயர்ஸ். ஸோ அண்டர் 35 வந்து இந்த சர்க்கிள். ஏஜ் ஆர் இன்ஜினியர்ஸ். இன்ஜினியர்ஸ் எங்கே இருக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இங்கே இருக்குது. பட் நாட் என்டர்பிரினர்ஸ். ஓகே, அப்போ என்டர்பிரினர்ஸ் வரக்கூடாது. இந்த பாட்டு வராமல் அண்டர் 35 இயர்ஸும் இன்ஜினியரும் வரது காமனாக இருக்குது. எது? 6 மட்டும்தான். ஸோ 6 எங்கே இருக்குது ஃபைட்டர்ஸ்? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? எஸ், ஃபட்டன்னு சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும். பிகாஸ் ஸ்பீட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் 8th கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். இன் சர்டன் நம்பர் ஆஃப் பீப்பிள் சிட்டிங் இன் யூரோ ஃபேசிங் நார்த். எத்தனை பேருன்னு சொல்லலை நம்மளுக்கு. ஓகே, P இஸ் அன் இமிடியட் நெய்பர் ஆஃப் V and T. ஓகே. தென் while R is an immediate neighbor of T and Q. ஓகே. V is an extreme right hand. V வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்டா? ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இது அப்படியே திருப்பி எழுதிங்க. V P T R Q. ஏன்டா இங்கேயே ஆறு போடலான்னா நம்மளுக்கு ரைட் சைடு எதுவோ அது போட அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், தப்பு வராது அதுக்கப்புறம். ஓகேங்களா? அதனால் ஸோ அப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்டு நம்மளுக்கு. சூப்பர். தென் ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். V is an ரைட் ஹேண்டு போட்டாச்சு. தென் there are 2 other people to the left of Q. ஸோ Qக்கு லெஃப்ட் சைடில் 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா no other person are sitting in the row. ஓகேப்பா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் இந்த ரோ கேட்குறாங்க. ஸோ 2 3 4 5 6 7. ஸோ 7 பேர் ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், 9th கொஸ்டின். இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். டேரெக்டாக கோடு பாருங்கள். ஓகே, அப்புறம் கண்டிஷன் ரீட் பண்ணுங்கள். இஃப் த ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் சிம்பிள். ஃபஸ்ட் எலிமெண்ட் சிம்பிளா? இல்லை. அப்போ இப்போயே இதை எலிமினேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இஃப் த ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஆட் நம்பர் தான். தென் லாஸ்ட்டு இஸ் ஈவன் நம்பர் தான். தென் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக கோடட் அஸ் $. ஸோ ஃபைட்டர்ஸ் டாலரில் தான் ஸ்டார்ட் ஆகணும், டாலரில் தான் முடியணும். அந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 5க்கு என்ன கோடுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். F. ஸோ செகண்டில் F வரது ரெண்டுத்துலேயும் இருக்குது. அப்போது நம்ம ஹேஷ்டாக் தான் கண்டுபிடிச்சோம். ஹேஷ்டாக்கு K வருது ஃபைட்டர்ஸ். ஸோ K வர மாதிரி தேர்ட் ஆப்ஷனில் இல்லை, செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? சூப்பர். தென் வி மூவ் ஆன் டு 10th கொஷின் ஃபைட்டர்ஸ். இது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 5 person சிட்டிங் இன் ஸ்ட்ரெயிட் ரோ ஃபேசிங் நார்த்து. ஸோ 1 2 3 4 5. இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? சூப்பர். தென் ஃபைட்டர்ஸ் வேறு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ராமா? எஸ், ராம் இஸ் சிட்டிங் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டு. ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டில் வந்து இங்கே ராமு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதா இஸ் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்டு. ஓகே, சீதா. சூப்பரு. தென் இப்போ வேறு என்னப்பா பாயிண்ட்டு. கமல் சிட்டிங் எக்ஸாக்ட்லி பிட்வீன். ஸோ கமல். ஓகே. தென் ஃபைட்டர்ஸ் ரவி சிட்டிங் எக்ஸாக்ட்லி தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சீதா. அப்போ இங்கே வந்து ரவி. மிச்சம் இருக்குது யாருப்பா? மிச்சம் இருக்குது ரீத்து தான். ஓகேங்களா? ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்க? கொஸ்டின் என்னப்பா? ஹூ இஸ் த இமிடியட் நெய்பர் ஆஃப் சீதா? ஸோ சீதாக்கு இமிடியட் ரைட்டில் இருக்குது ரீத்து தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ விட் இஸ் இந்த 11th கொஸ்டின் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். 6 பீப்புள்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 2 3 4 5 6. இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக பாயிண்ட் பாருங்கள் விட் எஃப் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. ஸோ இக்கு வந்து செகண்ட் லெஃப்ட்டில் தான் எஃப் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. எஃப் போட்டாச்சு. ஓகேங்களா? இது இ, அது வந்து ஓகே லெஃப்ட். ஓகே. ஹூ இஸ் த செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி.
ஜிக்கு செகண்ட் லெஃப்ட்டில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஜிக்கு செகண்ட் லெஃப்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்துருச்சு. ஓகே ஃபிட்டஸ். தென் டி இஸ் செகண்ட் த ரைட் ஆஃப் ஹெச், ஹூ இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப், இங்கே தான் ஹெச் வருது. அப்போது டி இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஹெச். அப்போ இங்கே டி வருது ஃபைட்டர்ஸ். ரிமைனிங் சி இங்கே தான் வரணும். அப்போ சியோட பொசிஷன் தான் அவங்க கேட்டிருக்குதா கொஷனில். ஐயா வேர் சி சீட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணலாம்? சி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நடுவில் இருக்குது? ஈக்கும் எஃப்க்கு நடுவில் தான் வராரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? தென் வி மூவ் டு 12th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். டேரெக்டாக பாருங்கள், டேரெக்டாக எம்முக்கும் பிக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எம்முக்கும் பிக்கும் என்னப்பா பண்ணுறாங்க? +3 பண்ணுறாங்க. இந்த சேமே எல்லுக்கும் ஓக்கும் பாருங்கள், அகெயின் +3 தான். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். கியூக்கும் டிக்கும் பாருங்கள் +3 பண்ணியிருக்காங்களா? கியூக்கும் டிக்கும் +3 தான் பண்ணுறாங்க. ஓகே, தென் வேறு எதுவும் வேணாம். சரி, நம்ம செகண்ட் லெட்டர் பார்த்துலாம். தென் சிக்கும் ஜேக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சிக்கும் ஜெட்டுக்குமா, சாரியா சிக்கும் ஜெட்டுக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? -3 பண்ணுறாங்க. கேலேருந்து ஹெச்சுக்கு அகெயின் -3. அப்போ டிலேருந்து -3 பண்ணுறாங்களா? இல்லை, +3 தான் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. தென் செகண்டில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எஸ்ஸுக்கும் ஆருக்கும் பாருங்கள் ஒரு வேர்ட் தான் டிஃப்ரெண்ட் வருது, அதனால் இதுவும் கிடையாது. தென் டிலேருந்து டபிள்யூக்கு +3 பண்ணுறாங்களா? சூப்பர். தென் ஜேலேருந்து ஜிக்கு -3 பண்ணுறாங்களா? எஸ், கரெக்டாக இருக்குது. தென் டிக்கு ஜிக்கும் பாருங்கள் ப்ளீஸ் ஃபைட்டர்ஸ் +3 பண்ணுறாங்க. இந்த சேமே கியூக்கும் டிக்கும் +3 பண்ணுறாங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். கியூ வந்து 17, டி வந்து 20. அப்படி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? தென் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதை பாருங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். நடுவில் இருக்கிற நம்பர் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? பார்த்தாலே தெரியுது. அதேமாதிரி இங்கே யூனிட் டிஜிட் பாருங்கள், ரெண்டுத்துலையுமே 5, 6 வந்துருக்கு. ஆட் பண்ணால் 1 வருது. அப்போ 1 வரது சான்சஸ் இருக்குது. அப்போ 95, 76 ஆட் பண்ணி பார்த்துலாம். 1, 1, 10, 17. ஸோ வருது ஃபைட்டர்ஸ் இந்த சேம். அப்போ 35 ஒரு 28 ஆட் பண்ணி பாருங்கள். 13, 1, 63 இருக்குது. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இந்த சேமே ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுறோம். ஜஸ்ட் யூனிட் டிஜிட்ஸ் மட்டும் செக் பண்ணுங்கள். இந்த 4, 5 ஆட் பண்ணால் 9 வரணும். பட் இங்கே 8 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் 0, 0 ஆட் பண்ணால் 0 தான் வரணும். பட் இங்கே 5 கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு தான். தென் இங்கே இது ஆட் பண்ணால் 4 வரணும். இங்கே 8 கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டாம். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? சூப்பர். இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இப்படி தான் சால்வ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஸ்பீடாக போக முடியும். தென் இந்த 14th கொஷின் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அக்ஷய் ஷார்ட்ஸ் ஃப்ரம் த ரெஸ்டாரண்ட் அண்ட் ட்ராவல்ஸ் 2 கிலோமீட்டர் டு சவுத்து. ஸோ ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுங்க, 2 கிலோமீட்டர் சவுத்து மீட்டர்னு போட்டுப்போம். ஓகே, தென் டேர்ன்ஸ் ரைட்டு அண்ட் 4 கிலோமீட்டர். ஸோ ஃபைட்டர்ஸ் ரைட் சைடு போகிறாரு 4 கிலோமீட்டரு. தென் ஃபைட்டர்ஸ் அகெயின் இ டேக் லெஃப்டா. ஸோ இ டேக் லெஃப்ட்டு அண்ட் 10 கிலோமீட்டர். ஓகே, தென் இ டேக் அகெயின் லெஃப்ட்டு அண்ட் 4 கிலோமீட்டர். ஸோ லெஃப்ட் ஆகி 4 கிலோமீட்டர் வந்துட்டாரு. ரீச்சஸ் ஹோமு. ஸோ இப்போ இங்கே தான் ஹோம் இருக்குது. ஓகே, தென் வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாரா? ஸோ இது ஒரு 2 கிலோமீட்டர், இங்கே ஒரு 10 கிலோமீட்டர், மொத்தம் 12 கிலோமீட்டர் ஃபைட்டர்ஸ். ஸோ 12 பார்க்கும்போது 2 ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்னப்பா கேட்குறாங்க? அண்டு ஹோம் அண்டு வாட் ரெஸ்டாரண்ட்ஸ் டைரெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹோம். ஸோ ஹோம்லேருந்து ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம நார்த் நோக்கி தான் போனோம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? சூப்பர். தென் வி சால்வ் 15th கொஷின் ஃபைட்டர்ஸ். இதில் பாருங்கள், டேரெக்டாக கொஷின் ரீட் பண்ணுங்கள். இஃப் 2 இஸ் ஆடட் டு த தேர்ட் டிஜிட், 2 is added to third digit of every number. ஸோ இட் இஸ் எவ்ரி நம்பருக்கு தேர்ட் டிஜிட் வந்து 2 ஆட் பண்ணுறாங்க. அப்போ இதில் பாருங்கள் ஃபிட்டர்ஸ், 3க்கு 2 ஆட் பண்ணால் 5, தென் 1க்கு 2 ஆட் பண்ணால் 3, 3க்கு 2 ஆட் பண்ணால் என்ன வருது? 5, 6க்கு 2 ஆட் பண்ணால் ஒரு 8, அண்டு 5க்கு 2 ஆட் பண்ணால் 7. ஓகேங்களா? தென் how many number will be the third digit will be exactly divided by second digit of the number. ஸோ பட் செகண்ட் டிஜிட் பாருங்கள் 5 இருக்குது ஃபஸ்ட்டு செட்டில். ஸோ இது டிவைட் ஆகுது. ஓகே, தென் இதில் 3 இருக்குது, இதுவும் டிவைட் ஆகுது. தென் இங்கே வந்து 7 இருக்குது, இது டிவைட் ஆகலை. தென் ஃபைட்டர்ஸ் இங்கே நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாரி இங்கே வந்து 3 இருக்கா? எஸ் 3, இதுவும் டிவைட் ஆகலை. நெக்ஸ்ட்டு 7 இருக்குது, இதுவும் டிவைட் ஆகலை. நெக்ஸ்ட்டு 1 இருக்குது. இது ஃபைட்டர்ஸ் இது டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேங்களா? சூப்பர். அப்போ பார்க்கும்போது 1, 2, 3. ஸோ இட் இஸ் 3 பேர் வந்து டிவைட் ஆகுது. அப்போது ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? இந்த 16th கொஷின் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட் சைனை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்களா? எஸ், சைனை அப்படியே மாற்றிக்கிறாங்க. ஸோ 88 இன்ட்டுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? அதை நம்ம போட்டு தான் ஆகணும். டிவைட் சிம்பிள் 22, தென் மைனஸுக்கு இன்ட்டு சிம்பிளா? ஓகே, தென் டிவைடுக்கு என்ன போடுறாங்க? ப்ளஸ்ஸா? ஸோ ப்ளஸ்ஸு 40, தென் ப்ளஸுக்கு -19. ஸோ இட் இஸ் அடிச்சா நமக்கு 4 வருது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 60.
60 இதில் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21 இருக்கா? ஸோ 21 அப்போ 81 ஃபைட்டர்ஸ். ஸோ 81 இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா? ஃபட்டாஃபட்டன் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபைட்டர்ஸ். தென் இந்த கொஸ்டின் பாருங்க ஃபைட்டர்ஸ், 7 பிஸ்னஸ் மேன் ஓகேங்களா ட்ராவல்டு இன் ஏ சேம் மந்த் இன் டிஃப்ரெண்ட் டேட்ஸ். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி இந்த டேட்டு, இந்த மந்த்து, இந்த இயர்லாம் கொடுக்குறாங்கனாவே ஃபஸ்ட்டு எது வருதோ அதை எழுதுங்க. அது ரைட் சைடில் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன டேட், மந்தில் எந்த டேட் ஃபஸ்ட்டு வரும் போய்ட்டு சின்ன டேட்டில் இருந்தாலும் பெருசு போவோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் பாருங்கள், 4ஆ? ஸோ 4 ஃபஸ்ட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 8 கொடுத்துருக்காங்க, அதே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைட்டர்ஸ் என்ன வருது பாருங்கள், 11ஆ? ஸோ 11 எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைட்டர்ஸ் 14 வருதா? ஸோ 14 எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபைட்டர்ஸ் 17, அதுக்கப்புறம் ஒரு 22 வருது, தென் ஒரு 28. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி எழுதிட்டு இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மேட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல் ட்ராவல்டு த லாஸ்ட்டு. ஸோ எல் தான் வந்து கடைசியாக ட்ராவல் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போது எல் இங்கே தான் வருவார். விச் மீன்ஸ் 28 தான் கடைசியாக அவர் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. சூப்பர். தென் கே ட்ராவல்டு ஜஸ்ட் ஆஃப்டர் ஐ பட் பிஃபோர் ஜே அண்ட் கே ட்ராவல்டு ஆன் 11th. ஸோ 11th டேட்டில் தான் கே ட்ராவல் பண்ணுறாரு. ஓகே. அந்த இன்னொரு பாயிண்ட்டு சொல்லியிருந்தாங்களே, என்னது, கே ட்ராவல்டு ஜஸ்ட் ஆஃப்டர் ஐ, அது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. தென் ஒன்லி 2% ட்ராவல்டு பிட்வீன் கே அண்ட் எம். ஸோ கேக்கு எம்முக்கும் நடுவில் 2% தான் வராங்கன்னு சொல்லிட்டாங்க. சின்ஸ் இங்கே கேக்கு ரைட் சைடில் பாருங்கள் இருக்கிறதே 2 பேர் தான். அப்போ இந்த சைடு போட முடியாது. அப்போது இங்கே 22 தான் எம்மு போட்டாகணும். ஓகேங்களா? சூப்பர். தென் வேறு என்ன பாயிண்ட் வருது, எக்ஸாக்ட்லி 1% ட்ராவல்டு பிட்வீன் ஜி அண்ட் கே. ஸோ ஜிக்கும் கேக்கு நடுவில் ஒருத்தர் தான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது 2 சைடில் எது ஒன்றா போடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆன் விச் டேட்டு எம் ட்ராவல்டு. ஸோ விட் இஸ் எம் இங்கே தான் இருக்காரு. நம்மளுக்கு 22 தான் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு இப்போயே ஆன்சர் கிடச்சிருச்சு. மற்றதெல்லாம் ஃபில் பண்ண வேணாம் ஃபில் பண்ணலாம். பட் நம்மளுக்கு கொஸ்டின் ஆப்வியஸாக அங்கே எம்மோட தான் கேட்குறாங்க. எம் ஆல்ரெடி நம்மளுக்கு டேட்டா கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு வேறு டேட்டா கேட்டு தான் வேணால் ஃபில் பண்ணலாம். ஸோ நான் கொஸ்டின் ரீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எம்முக்கு வந்து 22 தான். ஸோ வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ விட் இஸ் இந்த 18th கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ராதிகா மூவ்ஸ் 30 மீட்டர் டு வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ வெஸ்ட் டிரெக்ஷன் என்ன ஃபைட்டர்ஸ், 30 மீட்டர் இதுவா? தென் ஷி டேர்ன்ஸ் ரைட்டு அண்ட் ட்ரைவ்ஸ் 10. ஸோ ரைட் சைடு எடுத்து 10 போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷி டேர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் ட்ரைவ்ஸ் 30. ஓகே 30. தென்னு ஓகே அவ்வளோதான். ஸோ இன் விச் டிரெக்ஷன் ஷீ இஸ் நவ் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எந்த டைரக்ஷன் ஃபைட்டர்ஸ், இந்த டைரக்ஷன் இங்கே பாருங்கள், நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கிருந்து அவங்க இப்படி வந்துட்டாங்க. அப்போ இங்கே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்ன டைரக்ஷன் இங்கே, நார்த்து வெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நார்த் வெஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா? சிம்பிள் ஃபைட்டர்ஸ், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. சூப்பர். இன்இக்வாலிட்டி கொஸ்டின் 19th கொஸ்டின், இதுவுமே ஈஸியாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. ஓகேங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஐ பெருசாக இருக்க யூ எடுன்றாங்க. ஸோ ஐ பெருசாக இருக்கா, யூ இங்கே இருக்குது, ஐ இங்கே இருக்குது. ஸோ ஐ பெருசாக தான் இருக்குது, பிகாஸ் கிரேட்டர் தன் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்ட் தான். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஓ பெருசாக இருக்குது, டி விடன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓ பெருசாக இருக்காப்பா, ஓ பார்த்தா மாதிரி இங்கே இல்லவே இல்லை. ஸோ ஓக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அப்போ பார்க்கும்போது செகண்ட் தப்பு தான் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள், ஆறு பெருசாக இருக்குது, டி விடன்னு சொல்கிறாங்க. ஆறு பெருசாக இருக்கா, டி விட இங்கே பாருங்கள் ஆப்போசிட் சைன் வந்திருக்கு. இதுவும் தப்பு தான். நெக்ஸ்ட்டு யூ சின்னதாக இருக்குது, கியூ விடன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் கியூ பெருசாக இருக்குன்றாங்க. யூக்கும் கியூக்குமா. ஸோ இங்கேயும் பாருங்கள் ஆப்போசிட் சைன் வந்திருக்கு. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ ஃபோர்த் கண்டிஷனும் கன்க்ளூஷனும் தப்பு தான். அப்போது ஒன்று மட்டும் தான் ஃபைட்டர்ஸ் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 1 எஸ், ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இந்த 20th கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி லெட்டர்ஸ் வில் பி ரிமைன் அன்சேஞ்ச்டு இஃப் ஈச் ஆஃப் த லெட்டர்ஸ் இந்த வேர்டு ஆர்குமெண்ட் இஸ் அரேஞ்ச்டு இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகே, ஃபஸ்ட்டு இது எழுதிங்க. ஏ ஆர் ஜி யூ எம் இஎன்டி. ஓகேங்களா? குட். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ அரேஞ்ச் பண்ணுங்கள். ஏக்கு அப்புறம் என்ன வரும், இ வருமா, இ வருது. நெக்ஸ்ட்டு ஜி வரும். நெக்ஸ்ட்டு ஃபைட்டர்ஸ் என்ன வரும் பாருங்கள், எம்மு தான் வருமா, வேறு எதுவும் வாய்ப்பு இல்லைல்ல. எஸ், எம்மு என்னு, அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் வரும், டீயா இல்லை ஆறு வருதா, எஸ் ஆறு வருது. அதுக்கப்புறம் டி வருது, அதுக்கப்புறம் யூ வருது. ஸோ ஃபைட்டர்ஸ் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆகலை, இங்கேயும் ஆகலை, இங்கே ஒரு மேட்ச் ஆகுது, இங்கே ஒன்று ஆகுது. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 2 மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸி தான் ஃபைட்டர்ஸ், ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறீங்க, அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அமாங் 60 ஃப்ரெண்ட்ஸு டிஃப்ரெண்ட் ஹைட்டு. ஓகே, அப்போ இங்கே வந்து ஷார்ட்டரு, இங்கே வந்து டாலர். 6 ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டாங்களே, 1 2 3 4 5 6. ஓகே, இந்த மாதிரி போடுங்க, அப்போ தான் சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஆரா ஃபஸ்ட்டு. ஸோ ஆர் இஸ் டாலர் தென்
ஒன்லி 2 ஃப்ரெண்ட்ஸு. அப்போ இங்கே ஆர் இங்கே போடுங்க ஃபைட்டர்ஸ். அவங்க தான் டாலர் தென் ஒன்லி 2 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியும். சூப்பர். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ். டி இஸ் ஷார்ட்டர் தென் ஒன்லி ஒன் ஃப்ரெண்டு. டி இஸ் ஷார்ட்டர் தென் ஒன்லி ஒன் ஃப்ரெண்டு. ஓகே. தென் வேறு என்ன பாயிண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க? கியூவா? கியூ இஸ் ஷார்ட்டர் தென் ஆர். கியூ இஸ் ஷார்ட்டர் தென் ஆர் பட் டாலர் தென் பி. கியூ இஸ் ஷார்ட்டர் தென் ஆர் பட் டாலர் தென் பி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் எஸ் இஸ் ஷார்ட்டர் தென் யூ. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் தென் யூ. ஓகேப்பா. கொஸ்டின் என்னப்பா? ஹூ இஸ் அ செகண்ட் டாலஸ்ட் அமாங் த ஃப்ரெண்ட். ஸோ செகண்ட் டாலஸ்ட் பாருங்க டி தான். பிகாஸ் டாலஸ்ட்லேருந்து செகண்ட் பாருங்க டி தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 21. ஓகேங்களா? சூப்பரான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சிலாகிசம் கொஸ்டின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் புக்குன்னு சொல்கிறாங்க. ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் புக்ஸு. தென் ஃபைட்டர்ஸ் சம் புக்ஸ் ஆர் காப்பீஸ்ன்னு சொல்கிறாங்க. சம் புக்ஸ் ஆர் காப்பீஸு. தென் நோ காப்பீஸ் ஆர் ட்ரெஷரர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. தென் ஃபைட்டர்ஸ் இப்போ பாருங்கள் சம் த்ரெஷர்ஸ் ஆர் காப்பின்னு சொல்கிறாங்க. நோ த்ரெஷர்ஸ்னு காப்பின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி சம்முன்னு வர முடியும்? இப்போ ஃபஸ்ட்டே வந்து தப்பு தான். இந்த நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நோ ஸ்டேட்மெண்ட் இஸ் த்ரெஷர்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கும் த்ரெஷருக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இதுவும் தப்பு தான். தென் தேர்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சம் புக்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. சம் புக்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டாப்பா. சின்ஸ் புக்குள்ளே தான் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சம் புக்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22. ஓகேங்களா? ஸோ வி மூவ் ஆன் டு 23rd கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்பர் அனாலஜி என்ன பண்ணலாம்? இன்ட்டு 2 பண்ணலாமா? 18 இன்ட்டு 2 பண்ணுங்கள் 36. ஸோ இங்கே பாருங்கள் 84 வரணும் பட் 51 கொடுத்துருக்காங்க. தப்பு தான். தென் வேறு லாஜிக் தான். ஸோ வேறு என்ன லாஜிக் வரும்? சீக்கிரம் குயிக்காக சொல்லுங்கள். +9 பண்ணலாமா? +9 பண்ணால் கூட இங்கே 27 தான் இருக்குது. இங்கே 36 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் வராது. வேறு என்னப்பா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைட்டர்ஸ் வெரி வெரி சிம்பிள். டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணிட்டாங்க ஃபைட்டர்ஸ் இவங்க சிம்பிளாக. ஸோ பாருங்கள் 1 + 8 9. இந்த சேமே 3 + 6 9. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் 4 + 2 6. சேமே 5 + 1 6. ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக கொஸ்டின் வந்துருங்க. 2 + 5 என்ன வரும்? 7 வருது. இந்த சேமே 7 வர மாதிரி ஆட் பண்ணுங்கள். இது 12 வருது. இது 5 வருது. இது 9 வருது. இது பாருங்கள் 7 வருதா? 4 + 3 7. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. பட் இதை வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் உட்காந்துச்சிங்கன்னா இந்த லாஜிக் உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் தலைக்கியாக யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்னடா இது எந்த லாஜிக் போட்டாலும் வர மாட்டேதேன்ட்டு. அப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷம் அப்புறம் பார்ப்பீங்க, அடா சை என்னடா இது இவ்வளோ சப்பையாக கொடுத்துருக்கானே அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி எனக்கே நடந்திருக்கு ஒரு சில டைமு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த மாதிரிலாம். சூப்பர். தென் வி மூவ் ஆன் டு 24th கொஸ்டின். ஸோ வீடியோஸ் டேரெக்டாக டிஃப்ரெண்ட் எடுங்க. பார்த்தாலே தெரியுது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 22க்கும் 34க்கும் என்ன வரும்? ஸோ +12 எஸ் +12 தான். தென் 48 கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். +14 14 பண்ணால் வருதாப்பா? எஸ் வருது. நெக்ஸ்ட் ஃபைட்டர்ஸ் 64. அப்போ இங்கே 16 பண்ணலாமா? எஸ் 16. தென் 18. தென் ஆப்வியஸாக 20 தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 82 + 20 வந்து 102. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த 25th கொஸ்டின் இங்கே பாருங்கள் அப்படியே உல்ட்டாக எழுதியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள் டி வந்து 3rd லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு. செகண்ட் அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு 3rd ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சேம் எல் வந்து ஃபஸ்ட்டு வர மாதிரி பாருங்கள். LIG எப்படி அந்த மாதிரி வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். LIG ஒரே ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ். எவ்வளோ ஈஸியாக கேட்டு வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஒரே ஆப்ஷனில் ஆன்சர் வந்துருச்சு. செம லக்கி நம்ம. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சூப்பர். 26th கொஸ்டின் என்ன பண்ணலாம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. இன்ட்டு டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 4 டிவைடுக்கு பதிலாக இன்ட்டுவா. ஸோ இன்ட்டு 4 மைனஸ் பதிலாக +, 45 இன்ட்டுக்கு பதிலாக டிவைடு. ஓகே. ப்ளஸுக்கு பதிலாக -12. ஸோ ஃபைட்டர்ஸ் இது அடித்தா நம்மளுக்கு 9 வருது. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க -3. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16. -3 வந்து என்ன ஃபைட்டர்ஸ் வருது? 13. ஸோ 13 இருக்காப்பா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 26. ஓகேங்களா? சூப்பர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ் 27. எஸ். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ் +4. தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க +9 9. தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ் என்ன வருது? +16. ஸோ இது பார்த்தாலே தெரியுது 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயரு 4 ஸ்கொயரு. தென் ஆப்வியஸாக 5 ஸ்கொயர் தான் வரும். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் 25. தென் நெக்ஸ்ட் 6 ஸ்கொயர். அப்போது 36 63 + ஒரு 36 எஸ் ஆட் பண்ணுங்கள் 99. ஸோ 99 எங்கே இருக்குது பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 27. ஓகேங்களா? சூப்பர். ஸோ ஃபைட்டர்ஸ் லாகிசம் வென் டயக்ராம் கொஷனா? எஸ். பிளான்ட்டு சயின்டிஸ்ட்டு மென்னு. ஓகேங்களா? ஸோ பிளான்ட்டு சம்மந்தமே இல்லை, தனியாக தான் வரும். ஸோ மென்னுக்குள்ளே சயின்டிஸ்ட் வராது. அப்போ மென்னும் சயின்டிஸ்ட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி வரலாம். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இந்த மாதிரி டயக்ராம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 28.
வேறு என்ன வரும்? வேறு எதுவுமே வராது. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே 2 இருக்குது. அப்படி அதுக்குள்ளே எப்படி போட முடியும்? எதுவுமே அது ஒன்றுத்துக்குள்ளே வர மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி எது வர மாதிரி எதுவும் இல்லை. கரெக்டு தான். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா 3மே சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அது எப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்க முடியும்? சம் மென்ஸ் வந்து சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம்ல, அதில் சயின்டிஸ்ட் வந்து மென்னாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் 29th கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், ஸ்கூல் இஸ் கோடட் அஸ் 6, காலேஜ் இஸ் 7, தென் இன்ஸ்டியூஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் இருக்குனாவே இதை டேரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்துருங்க, எத்தனை லெட்டர் இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 6. இப்போ காலேஜ் கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7. சிம்பிள்ப்பா. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை கவுண்ட் பண்ணால் முடிஞ்சிச்சு ஃபைட்டர்ஸ். 2 4 6 8 10 11. 11பா. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 29. ஓகேங்களா, சூப்பர். தென் ஃபைனல் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். வில்லேஜ் ஏ இஸ் நார்த் டு த ரைட் ஆஃப் வில்லேஜ் பி. ஸோ வில்லேஜ் பிக்கு நார்த்தில் தான் வில்லேஜ் ஏ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் ஃபைட்டர்ஸ் வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். வில்லேஜ் சி இஸ் இந்த ஈஸ்ட் ஆஃப் வில்லேஜ் ஏ. ஸோ வில்லேஜ் ஏக்கு சி ஈஸ்ட்டில் தான் வில்லேஜ் சி இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் வில்லேஜ் டி இஸ் த வெஸ்ட் ஆஃப் வில்லேஜ் பி. ஸோ வில்லேஜ் பிக்கு வெஸ்ட்டில் தான் வில்லேஜ் டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா. இன் விச் டிரெக்ஷன் இஸ் வில்லேஜ் டி வித் ரெஸ்பெக்ட் டு வில்லேஜ் சி. ஸோ வில்லேஜ் சிலேருந்து வில்லேஜ் டி எந்த டெரெக்ஷன் கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இந்த டெரெக்ஷன் ஃபைட்டர் என்ன சொல்லுவீங்க? சவுத் வெஸ்ட்னு சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 30. அவ்வளோதான்ப்பா. ஸோ 30 கொஷின் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை விட இன்னும் ஸ்பீடாக சால்வ் பண்ணலாம். நான் உங்களுக்கு நிறைய பேசிக்கிட்டே சால்வ் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. பட் நான் மட்டும் சால்வ் பண்ண நினச்சி சால்வ் பண்ணனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 17 மினிட்ஸ் இல்லை 16 மினிட்ஸில் சால்வ் பண்ணிட்டு நான் பாட்டு வெளியே போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஈஸியான கொஷின் தான். ரொம்ப டஃப்பான கொஷினில் எதுவும் கேட்கவே இல்லை இவங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணாலே போதும், ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரீசனிங் ஃபுல் மார்க் வரும். அதுக்கு ஐ எம் கேரண்டி அபவுட் தட். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.